ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் ரஜினி சார் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் கூலி திரைப்படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வாங்கும் சம்பளம் என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு திரைப்படத்திற்குமே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சம்பளம் அதிகரிச்சுட்டே வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் படத்தின் மீதும் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போகுது. இந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்த படங்களுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தங்களுடைய சம்பளத்தை வந்து உயர்த்திட்டே வராங்க. ஒரு பெரிய ஹீரோ எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டே வருது. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில், அதாவது கூலி திரைப்படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, கூலி திரைப்படத்தோட இன்ட்ரோ டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக கூலி திரைப்படம் ஒரு தரமான சம்பவம் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. கூலி திரைப்படத்திற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 60 கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இன்னும் 2-3 படங்களில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 100 கோடி சம்பளம் வாங்கும் அளவிற்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட மார்க்கெட் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பவே கூலி திரைப்படத்திற்கு 60 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பா, அடுத்தடுத்து எவ்வளவு சம்பளம் வாங்க போறாங்க அப்படின்றத. ஓகேன்பா, கூலி திரைப்படத்தில் ரஜினி சொல்ற கெட்டப் எப்படி இருக்கு அப்படின்றதையும், கூலி திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.